இல்ல. அவர் வந்து டிஎம்கேவோட இப்ப செந்தில் பாலாஜி அவங்க, நாசர் அவர்கள்லாம் இங்கேருந்து தானே சார் போனாங்க. இப்ப இவருக்கு அது மாதிரி ஏதாவது சான்சஸ் இருக்கா? டிஎம்கே வந்து எப்படியாவது அவரை கூப்பிட்டுக்கிறதுக்கு போகலாம், வாய்ப்பு இருக்கு. ஸ்டாலினோட பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. ஸ்டாலினோட வெளிநாடுகள் லண்டனில் இருந்த பொழுது அவர் பேசி கொண்டு இருந்தார்னு சொல்றாங்க. போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. போனால் ஈரோட்டில் அரசியல் பண்ண முடியாது. அங்கே முத்துச்சாமி இருக்கார். முத்துச்சாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் எப்பவுமே ஆகாது. அப்போ இவர் எங்கே போய் அரசியல் பண்ணுவார்? குள்ளம்பாளையங்கிற கிராமத்துக்குள்ளே தான் அரசியல் பண்ண முடியும். கோபிக்குள்ளே தான் அரசியல் பண்ண முடியும். கோபியை தாண்டி ஈரோட்டுக்கு வரவே முடியாது. அங்கே முதலே ஒரு திமுக செங்கோட்டையன் இருக்கார். இவர் அதிமுக செங்கோட்டையன், அங்கே திமுக செங்கோட்டையன் இருக்காரு. அதனால் அதுக்கும் அவருக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு நிலைமை தானே சார்? அவருக்கு எந்த ஒரு பொறுப்பும் விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இல்லை பொன்முடி செந்தில் பாலாஜி இல்லை பொன்முடி இவங்களுக்குலாம் இப்போ அதே லிஸ்ட்டில் தானே சார் இப்போ செங்கோட்டையனும் அவரும் வராரு? இல்லைம்மா, உங்களுக்கு அரசியலில் யார் எந்த அதிகாரத்தில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியல. ஸ்டாலினுடைய செயல்பாடுகளில் 90% செந்தில் பாலாஜி பண்றார். எத்தனை சதவீதம்? 90%. 30,000 மின்சார துறையில ஒப்பந்த ஊழியர்களை எங்க நியமிச்சிருக்காரு? மின்சாரத்துறையில் நியமிச்சிருக்காரு. எவ்வளவு பேர? 30,000 ஓட்டு வந்துருச்சு. செங்கோட்டைய கோடம்பாக்கத்தில் ஜெயிப்பார். எங்க? கோடம்பாக்கத்தில் தான் ஜெயிப்பார். அவர் பொழுது போகிறதே வீனஸ் காலனி கெஸ்ட் ஹவுஸும் கோடம்பாக்கம் தான். செந்தில் பாலாஜி எங்கே? செங்கோட்டையன் எங்கே? நீங்கள் 2 பேரையும் இணையை வச்சு பேசுகிறீங்க. 100 செங்கோட்டையன் 1000 செங்கோட்டையன் வந்தாலும் ஒரு செந்தில் பாலாஜிக்கு இணையாக முடியும்.